ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரத்தம் ஊறக்கூடிய காய் வகைகளில் ஒரு முக்கியமான ஒரு காயை பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அது வேறு எந்த காயும் இல்லை, சுண்டைக்காய். சரிங்களா? சுண்டைக்காய் சாப்பிட்டா அந்த அளவுக்கு ரத்தம் ஊறும். நிறைய பேர்த்துக்கு இந்த சுண்டைக்காயோட மகிமை நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. சுண்டைக்காய் ரத்தம் ஊறக்கூடிய பொருள் மட்டும் இல்லைங்க. வயிற்றில் இருக்கிற கீரிப்பூச்சியெல்லாம் சாகக்கூடிய தன்மை அந்த சுண்டைக்காய்க்கு இருக்குது. அதனால் இதை நீங்கள் அடிக்கடி சாப்பாட்டில் கர்ப்பமாக இருக்க பெண்கள் இதை எடுத்துக்கணும். சரிங்களா? இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, வயிற்றில் வளரக்கூடியது உங்களோட குட்டி குழந்த. அந்த குட்டி குழந்தைக்கு நீங்கள் ஸ்வீட்லாம் அதிகம் சாப்பிட்ருவீங்க. மாசமாக இருக்கிறப்ப வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பொண்ணு மாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ அது நீங்கள் சாப்பிடுவீங்க. அடுத்து அது உங்கள் குழந்தைக்கு போகும். அப்போ உங்களுக்கும் கீரிப்பூச்சி இருக்கும். அடுத்து உங்கள் குழந்தைக்கும் கீரிப்பூச்சி வளர்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சுண்டைக்காயை கர்ப்பம்னு தெரிஞ்சாவே இந்த சுண்டைக்காய் நீங்கள் அதிகம் எடுத்துக்கணும். எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கும் கீரிப்பூச்சி இருக்காது, உங்கள் குழந்தைக்கும் கீரிப்பூச்சி இருக்காது. அடுத்து உடம்புல ரத்தம் ஊறக்கூடிய தன்மையை இந்த சுண்டைக்காய் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால கர்ப்பமாக இருக்க பெண்கள் மெயினாக இந்த சுண்டைக்காய் வாரத்துக்கு ஒரு நாள், நீங்கள் டெய்லியெல்லாம் சாப்பிட வேணாம், வாரத்துக்கு ஒரு நாள் இந்த சுண்டைக்காய் கண்டிப்பாக சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்கள் குழந்தைக்கும் நல்லது. அதுக்காகத்தான் நான் இந்த சுண்டைக்காயை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது கீரிப்பூச்சி சுண்டைக்காய் எந்த அளவுக்கு நாம் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல இருக்கிற கீரிப்பூச்செல்லாம் வெளியேறிடும். வெளியேறிச்சுன்னா தான் நாம் சாப்பிடக்கூடிய சத்தான பொருள் நம்ம வயிற்றில் நம்ம உடம்புல இருக்கும். கீரிப்பூச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா நாம் சாப்பிடக்கூடிய சத்தான பொருளை கீரிப்பூச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வரக்கூடிய சத்து பூரா அந்த கீரிப்பூச்சிக்கு போய் சேர்ந்துடும். அப்போ என்ன ஆகும், அந்த கீரிப்பூச்சி நல்லா சத்தாக இருந்து அது இன்னும் இனப்பெருக்கமாகி அதிகமான கீரிப்பூச்சி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த சுண்டைக்காய் நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்திங்கன்னா தான் உடம்புல இருக்க கீரிப்பூச்சியெல்லாம் வெளியேறி நீங்கள் சாப்பிடக்கூடிய சத்தான பொருள் உங்கள் உடம்புல போய் சேரும். அடுத்து உங்கள் குழந்தைக்கும் போய் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கர்ப்பமாக இருக்க பெண்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக இந்த சுண்டைக்காய் சேர்த்துக்கணும். நிறைய பெண்களுக்கு இந்த சுண்டைக்காயோட மகத்துவம் என்னான்னு தெரியாது. தெரியாமல் இருந்திருந்தீங்கன்னா என்னோடய வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கர்ப்பமாக இருக்கவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்க சொல்லுங்கள். கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் மட்டும் சாப்பிடணுங்கிறது கிடையாது, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களும் சாப்பிடலாம். மெயினாக குழந்தைங்க தான் சாப்பிட்ணும். ஏன்னா குழந்தைங்க மிட்டாய் அது இதுன்னு இனிப்பெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு கீரிப்பூச்சி நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கப்ப இந்த சுண்டைக்காய் சாப்பிட்டோம்னா வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் ரிமூவ் ஆகி நாம் சாப்பிடக்கூடிய சத்து பொருள் நம்ம உடம்புல இருக்கும். அதனால் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் மாத்திரம் அல்ல, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த சுண்டைக்காய் சாப்பிடலாம். சாப்பிட்டோம்னா உடம்புல நல்லா ரத்தம் ஊறும், வயிற்றில் இருக்க கீரிப்பூச்சியெல்லாம் ரிமூவ் ஆகும். அதனால் நான் சொன்ன இந்த கருத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து என்னோடய வீடியோ
தொடர்ந்து பாருங்கள். என்னோடய வீடியோவுக்கு வந்து மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து லைக் பண்ணுங்கள், அடுத்து ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஷேர் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் தொடர்ந்து அடுத்தடுத்துள்ள வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்னோடய வீடியோ மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.